ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான அசத்தலான சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சாம்பார் செய்யும்போது அதில் புளி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு சிறிய துண்டு வெல்லம் அல்லது ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்படி செய்வதால் அந்த புளி சுவை நீங்கி உங்களுக்கு சுவையும் அதிகரிக்கும். சாம்பாரை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அல்லது நெய்யை சேர்த்து அடுப்பை இறக்குனீங்க அப்படின்னா சாம்பாரோட சுவை அதிகமாக இருக்கும். தேங்காய் ஓட்டில் இருந்து தேங்காயை முழுவதுமாக எடுக்க நீங்கள் கத்தியை பயன்படுத்தி சிரமப்பட தேவையில்லை. தேங்காயை ரெண்டாக உடைத்து சிறிது நேரம் நீங்கள் தீயில் 2 முதல் 3 நிமிஷம் வச்சுருந்தாவே அதை அழகாக எடுத்துடலாம். பூண்டை உரிக்கிறது பெரிய வேலையாக இருக்கு இல்லையா? அதை ஈஸியாக ஆக்க ஒரு கிண்ணத்தில் நீங்கள் வெது வெதுப்பான நீரை சேர்த்து அதில் பூண்டை ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் பூண்டை உரிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உரிக்க முடியும். இந்த மாதிரி உரித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த டீ போட்டுட்டு அந்த டீ தூளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அனாவசியமாக டஸ்ட்பினில் தான் போடுவீங்க. அதை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம். இதனால் உங்கள் வீட்டு பூச்செடிகள் பூத்து குலுங்கும். பிஸ்கெட்டை சாப்பிட்டு மீதியை அப்படியே நம்ம கவரில் வச்சோம் அப்படின்னா அது நமுத்து போயிடும். இதை தவிர்க்க ஒரு கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை 3 கிராம்பு சேர்த்து பிஸ்கெட்டை வைத்து மூடினீங்க அப்படின்னா அது மொறுமொறுப்பாக இருக்கும். வெண்டைக்காயை தண்ணீரில் கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணி மீது பரப்பி நீங்கள் ஃபேனுக்கு அடியில் வச்சுடுங்க. வெண்டைக்காயில் உள்ள ஈரம் காய்ந்ததுக்கு அப்புறமா நறுக்குனீங்க அப்படின்னா பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதே போல் வெண்டைக்காயை நறுக்கி எண்ணெயில் வதக்கும் போது அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மாங்காய் பொடி சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய நிறம் மாறாமல் சுவையும் அதிகமாக இருக்கும். இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.